அம்மா ஆரோக்கியத்தாயே, சரித்திரம் படைக்க சாலையோரம் வீற்றிருப்பவளே, வேளாங்கண்ணி தாயே, சின்ன வேளாங்கண்ணி தாயே. ஆரோக்கியம் அளிப்பவளே, கவலை என்று அண்டி வருவோர்க்கு கண்ணீரை துடைப்பவளே, தீராத நோய் என்று வருவோர்க்கு ஆரோக்கியம் அளிப்பவளே, கவலை என்று அண்டி வருவோர்க்கு கண்ணீரை துடைப்பவளே, அம்மா எங்கள் அம்மா என்றும் ஆரோக்கிய தாய் நீயே, வந்தோம் உங்கள் பாதம் எங்கள் நோய்க்கும் தாய் நீயே, கொங்கு நாட்டில் ஒரு மாதா எங்கள் அற்புதகிரி மாதா, மேட்டு மாநகரின் தாயே எங்கள் ஆரோக்கிய மாதாவே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருவிழத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதயம் என்பது நமது அன்பின் அடையாளம். கடவுளின் மேலான இரக்கம்தான் நான் கொண்டிருக்கும் அன்பு. இயேசுவின் திருஹிருதய பக்தி முயற்சியானது 14ஆம் நூற்றாண்டுகளில் துவங்கியது. இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரேலி மோனியால் என்ற இடத்தில் அருட்சகோதரி மார்க்ரெட் மரியால் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து, மகளே, எனது இதயத்தை பாரும், நான் சாந்தமும் சிநேகமும் உள்ளவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் 1765ஆம் ஆண்டு இயேசுவின் திருஹிருதய பக்தியை அங்கீகரித்தார். எனவே இறைவனுடைய அன்பை நாம் முழுவதுமாக உணர வேண்டும் என்பதுதான் இயேசுவின் திருஹிருதயமாகும். எனவே இறைவனின் மேலான அன்பு நம்முடைய குடும்பங்களில் நிறைந்திருக்க இக்கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கேற்போம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிள்ளைகளே, அற்புத கெபி வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை சார்பாக உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு இந்த நேரத்தில் வரவேற்கின்றேன். இந்த ஆண்டு இந்த ஆலயத்துக்கு மகிழ்ச்சியான ஆண்டு. அன்னையினுடைய வெளிப்படுத்துதலின் வழியாக இங்கு முதலில் கெபியானது அன்னைக்கு கட்டப்பட்டது. அதனுடைய 50 ஆண்டு பொன்விழாவை நாம் இந்த ஆண்டில் சிறப்பிக்கின்றோம். இந்த அற்புத கெபி அன்னையை அண்டி வந்தவர்கள் பல மக்கள் இறைவனுடைய வல்லமையான அருளை அன்னையினுடைய பரிந்து பேசுதல் வழியாக பெற்று சென்றார்கள். அது கிறிஸ்துவர்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என மதங்களை கடந்து அன்னையினுடைய பரிந்து பேசுதல் இந்த ஆலயத்தில் வல்லமையாய் செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த இறை பலியில் அந்த அன்னையின் வழியாக அவருடைய பரிந்து பேசுதலை கேட்டு நாம் மன்றாடுவோம். இதுவரைக்கும் நமக்காக ஜெபித்த நம்முடைய அன்பு தாய் இந்த இறை பலியிலும் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காய் சிறப்பாய் மன்றாடுவார். தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகள் இவற்றையெல்லாம் ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனிதரின் ஒளியும்
எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதினாலும் என்றும் உமது புகழை கடுமை உணர்வோடு பறைசாற்றுவதினாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உமோடு தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 34 முதல் 42 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயூதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி திருப்பாடல் 27. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம்
நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வோம் ஒன்றாரும் வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீனையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின்பு 5 வார் கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து
சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு போனார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடு இந்த உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காலம் காலமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக திருச்சபை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. எதுக்காக ஒவ்வொரு மாதமும் இப்படி ஆண்டவருடைய திரு இருதயத்தை பற்றி நினைவு கூற வேண்டும்? அதிலும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை எதற்காக ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நமக்கு எண்ணங்கள் தோன்றலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பம்தான் நம்முடைய திருச்சபையினுடைய ஆணிவேர். ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக திருச்சபையும் நன்றாக இருக்கும். குடும்பங்களில் இறைவனை தேட வேண்டும். அதுவும் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஒத்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பக்தி முயற்சியை நாம் ஏறெடுக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு குடும்பங்களில் என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தும் பொழுது, குடும்பங்களில் அன்பு இல்லாத நிலையைத்தான் நாம் காண்கின்றோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய கணவன் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய மனைவி இல்லை, நான் விரும்புவதை போல என்னுடைய கணவனும் மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ நடப்பதில்லை என்கிற எண்ணம் நமக்கு மேலோங்கி இருக்கின்றது. அதை நினைத்துதான் நாம் அங்கலாய்க்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்ளாமல் தவிக்கின்றோம். குடும்பங்களில் கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்று பல நேரங்களில் நினைக்கிறோம். நல்லா நினச்சி பாருங்க, உங்களுடைய திருமண நாள் அன்று நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன். அப்படி பிரமாணிக்கமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அங்கு கடவுளுடைய அருளை தேடுபவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி கடவுளுடைய அருள் இல்லை என்றால் தான் அங்கு அன்பு குறைவுபடுகின்றது, அங்கு ஏற்றுக்கொள்ளுதல் குறைவுபடுகின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் அமர்ந்து குடும்பமாக இறைவனை தேடாவிட்டால் கண்டிப்பாக நம்மால் குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாது. மீண்டும் மீண்டும் அதை அறிவுறுத்துவதன் நினைவாகத்தான் இந்த நாளானது சிறப்பிக்கப்படுகின்றது. நாம் இறைவனை தேடுகின்ற குடும்பங்களாக இருக்கின்றோமா? இறைவனுடைய இதயத்திற்குள் அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பெற்றோர்களை ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேனா? இயேசுவே, உங்களுடைய இதயத்தில் என்றும் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த வற்றாத அன்பு என்னுடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றேனா? இன்றைக்கு நற்செய்தி பாருங்க, ரொம்ப அழகான நற்செய்தி. ஆண்டவரை நோக்கி அந்த மக்கள் அலையலையாய் வருகிறார்கள். அத்தனை மக்களுக்கு உணவின் நேரம் வருகிறது, சாப்பிட்ற நேரம் வருகிறது. இப்போ இயேசு பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், இவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்று. இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு உணவு தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முன்னேற்பாடான வேலைகள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
திடீர்னு வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 4 பேருக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இத்தனை மக்கள் இயேசுவின் முன்பாக இருக்கின்றார்கள். இப்போ பிலிப்பு சொல்றார், ஆண்டவரே 200 தினாரியத்திற்கு நாம் இவர்களுக்கு தேவையான அந்த ரொட்டிகளை வாங்கினாலும் பத்தாதே. 200 தெனாரியனும், ஒரு தெனாரியம் என்கிறது ஒரு நாள் அவர்களுடைய ஊதியம். இப்போ நம்மளுடைய ஊதியம் ஒரு 1000 ரூபாய் ஒரு நாள் சம்பாதிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் ஆண்டவரே அதை நம்மளால சமாளிக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் அவங்களை கேட்குறாரு. அப்போ அந்திரேயா ஆண்டவரிடத்தில் சொல்றார், ஆண்டவரே இங்கே ஒரு சிறுவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. நீங்களும் நானும் இந்த மாதிரி இயேசுவை சந்திக்க போயிருந்தோம் அப்படின்னம்னா என்ன பண்ணியிருந்தோம்? இப்போ நம்மக்கிட்ட மட்டும் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? டே அமைதியாரா, நிறையா கூட்டமாக இருக்குது, ஓரமாக போய் இருக்கிற 5 பிரெட்டையும் அந்த 2 மீனையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதான் நம்ம சொல்லியிருப்போம். எல்லாரும் இருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த சிறுவன் தன்னிடத்தில் இருப்பவற்றை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முன் வருகின்றான். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் என்னிடத்தில் இருப்பவற்றை நான் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறேனா? எங்கிட்டயே இல்லையே அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். எங்கிட்ட எதுவுமே இல்லையே, எங்கிட்டயே கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் அந்த சிறுவனை பாருங்கள், தன்னிடத்தில் இருப்பவற்றை ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். அப்படி பகிரும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இன்றைய நற்செய்தியினுடைய சிறப்பு. பிரியமானவர்களே, அந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் 5000 மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். எப்படி ஒரு பெரிய அற்புதம் பாருங்க! அத்தனை மக்களுக்கு உணவு கொடுப்பது மட்டுமல்ல, நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் வயிறார உண்டார்கள். ஏதோ 10ம் பத்தாம கொஞ்சமா இருக்க, சரி கொஞ்சம் தான் இருக்கு, நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நான் கொஞ்சம் வச்சுக்கோ, அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு இவங்க கொஞ்சம் சாப்பிட்டோம், அப்படி இல்லை. அவர்கள் வயிறார உண்டார்கள். அதற்கப்புறம் மீதி இருக்கிற துண்டுகளை ஆண்டவர் சேர்க்க சொல்லுகிறார். 12 கூடைகளில் அவர்கள் நிறைய சேர்க்கிறார்கள். அப்ப என்னிடத்தில் இருப்பவற்றை நான் ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குறைவாய் உள்ளதை எப்படி நிறைவாக மாற்றுகின்றார். இன்னைக்கு ஆண்டவரும் நமக்கு அதுக்கு தான் அழைக்கின்றார். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களில் நிறைய குறை இருக்கிறது, ஆண்டவரே எங்கிட்ட குறை இருக்கிறது, என்னுடைய மனைவி இடத்தில் குறை இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளிடத்தில் குறை இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவர் எப்படி அந்த அப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளித்தாரோ அப்படி இறைவன் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார். பல நேரத்தில் நாம் செய்கின்ற தவறு என்னன்னா, அதை இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்பது கிடையாது, ஆண்டவரிடத்தில் நாம் கொடுப்பது கிடையாது. ஆண்டவரே இதுதான் என்கிட்ட இருக்கு, ஆண்டவரே நான் இதை உம்மிடத்தில் தருகிறேன், என்னிடத்தில் இருப்பவை எல்லாவற்றையும் நான் தருகிறேன். அதை நாம் செய்கிறோம். என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல, நான் கொஞ்சம் இருக்கிறதையும் உமக்காக நான் தருகிறேன் இயேசுவே. நான் உம்மோடு மற்றவரோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இயேசுவே. நான் என்னிடத்தில் இருப்பவற்றை மற்றவரோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இறைவன் என்னை இன்னும் இன்னும் நிறைவாய் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த சின்ன பையனுக்கு அந்த மனசு இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கேட்குறாரு, கொடுத்துடலான்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த உள்ளம் என்னிடத்தில் இருக்கிறதா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன்னா, இன்னைக்கு உலகம் ரொம்ப சுயநலம் நிறைந்ததாக மாறிவிட்டது. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மையை குறைஞ்சிருச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நான் சொல்லி கொடுக்கிறோமா? என்னிடத்தில் இருப்பவற்றை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்ககிட்ட இருக்கா, அதை நீ மற்றவரோடு பகிர்ந்து கொள். அந்த உணர்வை நான் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் நான் எடுத்து சொல்லுகின்றேனா? ஏன்னா நீ குழந்தைங்க தங்களிடத்தில் இருக்கிறத மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு 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 அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு, ஏன்னா ஒரே பையன் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால எல்லாம் தனக்குத்தான் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அதிகமாக மேலோங்கி கொண்டு இருக்கின்றது நம்முடைய சமூகத்தில். இப்படிப்பட்ட வேளையில் இயேசு தன்னுடைய உள்ளத்துக்கு
இருப்பது போல நம்மையும் வாழ அழைக்கின்றார். அவருடைய உள்ளம் பகிர்தலின் உள்ளம். அந்த சிறுவன் இயேசுவினுடைய உள்ளத்தை பெற்றிருந்தார். நீங்களும் நானும் அந்த இயேசுவினுடைய உள்ளத்தை கொண்டிருக்கின்றோமா? என்னிடத்தில் இருப்பவற்றை மற்றவரோடு நான் பகிர்கின்றேனா? அப்படி பகிர்ந்தார் என்றால் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதுவும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நம்மை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கொஞ்சமாக ஆண்டவர் கொடுக்கறதில்ல. ஐயோ நீ இவ்வளோதான் கொடுத்தியே, இன்னும் கொஞ்சம் நான் கொடுக்குறேன். நீ 5 வார்கோதுமை பங்கள் கொடுக்குறியா, நான் அதை 10 உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் அதை எத்தனை மக்களுக்கு பகிர்ந்தளித்தார் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னிடத்தில் இருப்பவற்றை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த நல் மனதை கேட்டு இந்த இறை பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் ஏறெடுக்கின்ற இந்த காலை பலி எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அவரிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையில் அளித்த நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் தயவாய் வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் வாழ்வில் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார்.
குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் நீர்தான் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இறந்து விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் எல்லா திருளனினராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவருடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் மாற வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியின் கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகிற்கு வந்து தன்னையே பலியாக்கிய தெய்வம் இவரே. இவரை போல இதயம் உள்ளவர்களாய் மற்றவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அதற்கான அருளை இந்த திருவிருந்தில் நமக்கு தருகிறார். இந்த விருந்தின் அழைப்பை பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்துள்ளோமை தயவாய் வேண்டுகின்றோம். அதனால் உமது திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவினுடைய ஏகதேயத்துக்கு உகந்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு
இயேசுவின் இருதயமே எங்கும் விரிந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் விரிந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைகிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைகிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்திடும் உயிரான எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு.